ஷார்ட்கட் யாருக்கு தான் பிடிக்காது. இந்த ஷார்ட்கட் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா அடையார் பிரிட்ஜ். அந்த ரூட்லேருந்து மேப்பில் பார்த்த மாதிரி போரூரோ ராமாபுரம் இல்லை மணப்பாக்கம் அதை தாண்டி போகிறீங்கன்னா இந்த ரூட்டை பாருங்கள். பிரிட்ஜில் இருந்து இறங்கிட்டு உடனே ஒரு லெஃப்ட் வரும். அந்த லெஃப்ட் எடுத்துகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா லாஸ்ட்டில் ஒரு லெஃப்ட், அப்புறம் இன்னொரு லெஃப்ட், அங்கேருந்து செகண்ட் ரைட். இந்த ரைட் எடுத்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக போங்க. என்னடா அவன் நைட்டில் எடுத்துகிட்டு ஷார்ட்கட்டுன்னு சொல்கிறானேன்னு நினைக்காதீங்க. நான் நிறைய வாட்டி இந்த ரூட் யூஸ் பண்ணியிருக்கேன். மோஸ்ட்லி டிராஃபிக்ன்றது இருந்ததில்லை. ஸ்ட்ரீட்ஸ் வழியாக தான் இதுவும் போகும். அதே மாதிரி நீங்கள் இந்த ரூட்டை பார்க்குற மாதிரி லாஸ்ட்டில் அந்த ரூட்லேருந்து வந்தீங்கன்னா ஒரு ரைட் எடுக்கணும். ரைட் எடுத்துகிட்டு ஒரே ரூட் தான், லெஃப்ட் அண்ட் ரைட் வரும். நீங்கள் அப்படியே ஸ்ட்ரைட்டாக போங்க. ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருந்தீங்கன்னா லாஸ்ட்டில் ஒரு லெஃப்ட் வரும். அது இந்த வீடியோவில் கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்துருவீங்க. இந்த ரூட் எதுக்காக நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே அந்த ரூட்டில் டிராஃபிக்லாம் இருக்காது. நீங்கள் சொல்கிறது ரூட் வந்து ரொம்ப சுற்றி போகுதுன்னு நினைக்காதீங்க. சம்டைம்ஸ் நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். லைக் அந்த ரூட்லேருந்து போகிறவங்க ஆஃபீஸ் கோவர்ஸோ இல்லை கேபில் போகிறவங்களோ சில டைம்ஸ் ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும். அப்படி நினைக்கிறவங்க இந்த ரூட் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் நைட்டில் போகிறதால இந்த வியூ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் கொஞ்சம் லைட்லாம் போட்டுகிட்டே போங்க. அப்புறம் நான் சொன்ன மாதிரி பட் ரோட் கிட்டே நம்ம வந்துடுவோம். அதிலேருந்து ஸ்ட்ரைட்டாக போங்க. நான் நைட்டில் போகிறதால இந்த பேரிகேட்லாம் போட்டிருக்காங்க. மோஸ்ட்லி அந்த இடத்துல போட மாட்டாங்க. டே டைம்லலாம் நீங்கள் போனீங்கன்னா இந்த ரூட்லேயுமே ஸ்ட்ரைட்டாக போங்க. இதுக்கு முன்னாடி கூட நம்ம ஒரு ஷார்ட்கட் ஒன்று இந்த ரூட்லேருந்து எப்படி கத்திப்பாரா பிரிட்ஜுக்கு போகணுன்னு சொல்லிட்டு போட்டிருப்பேன். அதையும் போய்ட்டு என்னோடய சேனலில் பாருங்கள். ட்ரைவ் சேஃப், சேவ் பெட்ரோல்.